ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடி பில்டிங்க்கு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாமா? ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால வரக்கூடிய தீமைகள் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெராய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஸ்டெராய்டு அப்படிங்கிற சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறதான் நம்ம ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே நேச்சுரலாக செக்ரீட் ஆகக்கூடிய சுரக்கக்கூடிய ஒரு சில சப்ஸ்டன்சஸ், இந்த லிக்விடை தான் நம்ம ஸ்டெராய்டு ஹார்மோன் அப்படிங்கிற சொல்லணும். ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற சில இந்த சப்ஸ்டன்ஸஸ் சுரக்க வைக்கிறது எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சில உறுப்புகளை தான் நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன்ஸ்லேயே ஒரு கேட்டகரி ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் சொல்கிறோம். ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய பாடியோட டெவலப்மெண்ட், ஓவரால் மெட்டபாலிசம், பாடி க்ரோத், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் எபிலிட்டிக்கு யூஸ் ஆகிறது மெயினாக ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ். மேல்ஸ் பொறுத்த வரைக்கும், ஆண்கள் பொறுத்த வரைக்கும் டெஸ்டாஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் தான் பிரைம் ஹார்மோன். இந்த டெஸ்டாஸ்ட்ரான் ஹார்மோன் நம்ம உடம்புல நேச்சுரலாக சுரக்கும். நம்மளுடைய ஓவரால் ஃபிசிக்கல் எபிலிட்டி, நம்ம பாடி க்ரோத், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஆத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த மேல் ஸ்டீராய்டு ஹார்மோன் தான். இந்த மேல் ஸ்டீராய்டு ஹார்மோன் இதனை ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது தான் நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம ஜென்ரலாக பாடி பில்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க, ஜூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால வரக்கூடிய தீமைகள் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை நம்ம உடம்பு நேச்சுரலாக அது செக்ரேட் பண்ணிட்டு வரோம். இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக அந்த ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸை இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்தால் என்ன ஆகும்னா, உடம்பு என்ன நினச்சிக்கணும்னா, ஏற்கனவே நம்ம உடம்புல அதிகமாக இந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்ரெடி மோர் தென் அவைலபிள் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால் நாம் இதுக்கு மேலே இந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லி நம்ம உடம்பே என்ன பண்ணிட்டோம்னா, செக்ரேஷனை ரெடியூஸ் பண்ணிவிடும். இது பேர் ஃபீட்பேக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மிகவும் ஆபத்தானது. இதனுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படும். நம்மளுடைய செக்ஷுவல் எபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். டெஸ்டிக்கல் சைஸ் பார்த்திங்கன்னா மேல்ஸ்க்கு ரெடியூஸ் ஆகிடும். இன்ஃபர்டிலிட்டி உண்டாகும். ஆண்மை குறைவு ஏற்படும். இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேனோகோமாஸ்டியான்னு சொல்லக்கூடிய மேல் பிரெஸ்ட், ஃபீமேலுக்கு இருக்க மாதிரி மேல்ஸ்க்கு என்ன ஆகிடும், பிரெஸ்ட் வந்து என்லார்ஜ் ஆகிடும். இந்த ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக பாடியோட மெட்டபாலிசம் ரெடியூஸ் ஆகிடும். அதனால் என்ன ஆகிடும்னா, ஒரு ஃபெட்டிக் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், இதெல்லாம் வந்து உருவாகிடும். நீங்கள் நிறைய பாடி பில்டர்ஸ், இந்த ஸ்டெராய்ட்ஸ் இருக்க பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகும் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் எடுத்துகிட்டா அதை விட முடியாது. ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டா அது இந்த ட்ரக் அடிக்ஷன் மாதிரி. ஸோ அந்த ஸ்டெராய்ட்ஸை ஆர்டிஃபிஷியலாக எடுக்கும்போது உடம்பு நேச்சுரலாக செக்ரேட் பண்ணுற ஸ்டெராய்டோட செக்ரேஷன் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியலாக அதை எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய உடம்போட செயல்பாடு இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மறுபடியும் அந்த ஸ்டெராய்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் மீன்ஸில் இன்ஜெக்ஷன் மூலமாக எடுக்கிற மாதிரி நிலைமை ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணுறாரு, சாராயம் குடிக்கிறாரு. முதல் முறையாக குடிக்கும்போது 1 கிளாஸ் எடுத்தாலே போதை வரும். அடுத்த வாட்டி குடிக்கும்போது 2 கிளாஸ் குடித்தா போதை வரும். 3வது வாட்டி 4வது வாட்டி குடித்தா 4 கிளாஸ் 5 கிளாஸ் 6வது வாட்டி குடித்தா ஒரு பாட்டில் ஃபுல்லாக எடுத்தால் தான் போதை வரும். அதே மாதிரி தான் அந்த ஸ்டெராய்ட்ஸும். நீங்கள் எடுக்க என்ன ஆகிடும்னா, அதுக்கப்புறம் எடுக்க எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் இன்னுமே அதிகமாக எடுக்க தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்டல் எஃபர்ட் வரும். அதனால் என்ன ஆகிடும்னா, கடைசி வரைக்கும் அந்த ஸ்டெராய்ட்ஸை நீங்கள் விட முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. இது வந்து மிகவும் ஆபத்தானது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெராய்ட்ஸ் மூலமாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் பாடி பில்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் மற்ற ஒரு ஆத்லீட்டாக இருக்கலாம், எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருக்கலாம். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் மூலமாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மறுபடியும் வராது. இது வந்து மிகவும் ஆபத்தானது. அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டெராய்ட்ஸை அதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு தானே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 70% 80% பாடி பில்டர்ஸ் இது எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, அவங்க செய்கிறாங்க, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செய்யலாம். ஆனால் லாங் டேர்ம் நீங்கள் பெனிஃபிட் இல்லை பாடியோட ஹெல்த் வச்சு பார்க்கும்போது இது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் ஸ்டெராய்ட்ஸை எடுத்து தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய நேச்சுரல் மீன்ஸ் இருக்குது. அனராபிக் ட்ரைனிங் மூலமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் மூலமாக உங்களோட எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாடியோட நேச்சுரல் ஹார்மோன் செக்ரேஷன் எபிலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்டெராய்ட்ஸை நீங்கள் நம்பாமல் உங்களோட நேச்சுரல் ஹார்மோன் செக்ரேஷன் எபிலிட்டியை நீங்கள் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வரலாம். அதனால் ஸ்டெராய்ட்ஸ் பாடி பில்டிங்கை யூஸ் பண்ணுவது நல்லது கிடையாது. அதை தயவுசெய்து எடுக்காதீர்கள். நன்றி.